Taste the Daily. காஞ்சிபுரம் அருகே காரை மறித்து கத்திமுனையில் 4.5 கோடியை கொள்ளையடித்த சம்பவத்தில் கேரளாவைச் சேர்ந்த 5 பேர் சிக்கினர். மும்பை அருகே போரிவலி பகுதியைச் சேர்ந்த ஜாடின் என்ற கூரியர் நிறுவன உரிமையாளர் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு தனது ஊழியர்கள் 2 பேரிடம் 4.5 கோடி பணத்தை கொடுத்து பெங்களூருவில் இருந்த சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள நபரிடம் கொடுக்கும்படி அனுப்பி வைத்துள்ளார். அப்போது காஞ்சிபுரம் அருகே ஆட்டுப்புத்தூரில் 3 கார்களில் வந்த நபர்கள் காரை மடக்கி பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இது தொடர்பாக கேரளாவை சேர்ந்த 5 பேர் சிக்கியதை அடுத்த 10 பேர் தலைமறைவான நிலையில் விடிய ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறை என்று ஒரு துறை செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்களிடம் வலுத்துள்ளது. வரலாற்று ஆவணங்களின்படி மாமன்னர் ராஜராஜ சோழரின் சதய விழாவை 1078வது ஆண்டு விழாவாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வலுத்துள்ளது. இதுகுறித்து நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சோழ மக்கள் இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த், சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வ ஆவணத்தின்படியும் வரலாற்று நூல்களின்படியும் கிபி 947 ராஜராஜ சோழர் பிறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன்படி ராஜராஜ சோழரின் 1078வது சதய விழாவை கொண்டாட வேண்டிய அரசு 1040வது சதய விழா என மாற்றி கொண்டாடி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த ஆண்டு சதய விழாவை 1078வது சதய விழாவாக கொண்டாடி வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ராஜராஜ சோழன் 947 பிறந்த ஆண்டு முதல் இந்த 2025 வரை கணக்கிட்டாலே 1078 சதய விழா கொண்டாட வேண்டும் என்று 5 வயது குழந்தைக்கு அறியும். ஆனால் அரசாங்க அதிகாரிகளோ பட்டம் பெற்றவர்களோ இதை செவி சாய்க்காது சோழமண்ட இளைஞர்களுக்கு மிக வருத்தம் அளிக்கிறது. இந்த கணக்கீட்டினை நாங்கள் ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் மூலியமாகவோ அல்லது ஒரு பத்திரிகை செய்தி மூலமாகவோ நாங்கள் அறியவில்லை. தகவல் உரிமை சட்டம் மூலமாக நாங்கள் இந்த தகவலை பெற்று இந்த தகவல் எங்களுக்கு அளிப்பது அரசாங்கம். அரசர்களாம் அரசர் ராஜேந்திர சோழனுக்கு சதயவேளை எடுப்பது அரசாங்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சியில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி செலவு ஆவணங்களை பார்வையிட அனுமதி கோரிய வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர் கோகுல் என்பவர் பேரூராட்சியில் ஜூலை மாதத்திற்கான செலவுகளில் பல லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி ஆவணங்களின் நகல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கோரியிருந்தார். ஆவணங்களை நேரில் பார்வையிட செயல் அலுவலர் அனுமதியளித்த நிலையில் இதுகுறித்து வழக்கறிஞருக்கு ஒரு சிலர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஆவணங்களை காட்ட மறுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மனு கொடுத்திருந்தோம். அந்த ஆர்டிஐ தொடர்பா எங்களை நேர்ல பார்வையிட சொல்லியிருந்தாங்க. ஆனா நேர்ல பார்வையிட வரக்கூடாதுங்கிறதுக்காக சமூக விரோதிகள் பலரால எனக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க. இதை தொடர்ந்து நான் சனிக்கிழமை கீழமுருதூர் காவல் நிலையத்துல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு மனு கொடுத்திருந்தேன். இதை தொடர்ந்து திங்கட்கிழமை பேரூராட்சிக்கு பாருங்கன்னு சொன்ன நிர்வாகம் இன்னைக்கு எங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி யாருமே அலுவலகத்துல இல்ல. இதை தொடர்ந்து நாங்க தஞ்சாவூர் அலுவலகத்துல போய் சொல்லியிருந்தும் கூட இன்னைக்கு எங்களுக்கு காட்ட மறுக்கிறாங்க. இவங்க காட்ட மறுக்கிறதுக்கான காரணம் திருபுவனம் பேரூராட்சியில பல லட்சம் ரூபாய் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது தான். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பேராவூர் கிராமத்தில் கழிவுநீர் மற்றும் துர்நாற்றம் நிறைந்த புகையை வெளியேற்றும் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்புகையின் காரணமாக சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் தங்கள் வாயில் துணியை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இத்தொழிற்சாலையை விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மூடவில்லை எனில் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் துர்நாற்றம் வந்துனே இருக்குது. சாப்பிட முடியல, மூச்சு விட முடியல. இதனால ஊர் மக்கள் நிறைய பயப்படுறாங்க. எதனா வந்துருமா டிசீஸ் எதனா. அவங்களுக்கு இது எல்லாமே பாமர மக்கள் இருக்கிற இடம். இது இவங்க பயப்படுறாங்க எதனா வந்துருமா, தோல் வியாதி, மூச்சு சம்பந்தமான வியாதி. ஸ்கூல்ல பாடமே நடத்த முடியல, பசங்களால படிக்க முடியலையா. அதுங்க மழக்கம் போட்டு விழுதுங்க, வாசனை வருது, கொமிட்டின்னு வருது, எங்களால பாடமே கவனிக்க முடியல. ஊர் உள்ள யாராலையும் நல்லாவே நடக்க முடியல, எங்கேயுமே வெளியில வர முடியல. ஊரை பற்றிய ஒரு வாசனை இந்த மாதிரி துர்நாற்றம் வந்துனே இருக்குது.
நீலகிரி மாவட்ட எல்லையோரம் உள்ள தமிழக கேரளா மாநில இணைப்பு நெடுஞ்சாலை கடந்த 4 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் மிகவும் சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடலூர் நாடுகாணி நெடுஞ்சாலை தமிழகத்திற்கும் கேரளாவுக்கும் இடையே முக்கிய போக்குவரத்து வழியாக திகழ்கிறது. இந்த சாலை கடந்த 4 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக மாறி வாகனங்களே இயக்க முடியாத அளவிற்கு உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாடுகாணி கூடலூர் டு நாடுகாணி பார்டர் மட்டும் போகிற மட்டும் அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. தினமும் ஒரு வண்டி சரிஞ்சு ஏதோ ரிப்பேர் ஆகி ஒன்று க்ரௌனு பிரியனு ஏர் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகி குறைஞ்சபட்சம் லாரிகளுக்கு 80,000 மட்டும் செலவு வந்துட்டு இருக்குது. கேரளாவிலேருந்து வரக்கூடிய அந்த ரோடு வந்ததுமே சொல்லுவாங்க தமிழ்நாடு வித்தியாசம்னு சொல்கிறாங்க. காரணம் அவ்வளோ பெரிய குண்டு இருக்குது. 1 அடி 1.5 அடி 2 அடி ஆழத்துலலாம் பெரிய பெரிய குலுங்கி இருக்குது. இது வந்து மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலையை சரியாக பராமரிக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காண்டிட்டுக்காரங்களும் தான் பொறுப்பாக இருக்கிறாங்க. தயவுசெய்து டிசம்பருக்குள்ளே இந்த ரோடை ரெடி பண்ணி கொடுக்கணும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சியின் 23வது வார்டின் கவுன்சிலர் அதிமுகவை சேர்ந்தவர் என்பதால் அந்த வார்டுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 23வது வார்டுக்குட்பட்ட மலையப்பன் சாலை, மாருதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற குறைதீர் முகாம்களில் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அதிமுக கவுன்சிலர் வென்ற வார்டு என்பதால் இந்த வார்டுக்கு மின் விளக்குகள், வடிகால் உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வெறிநாய் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆடுகள் பலியாவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்ணார் தெரு பகுதியைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் வீட்டிற்கு பின்புறம் வேலி அமைத்து ஆடு மாடுகள் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வெறிநாய் கடித்ததில் 3 ஆடுகள் பலியாகின. கடந்த சில மாதங்களாகவே மானாமதுரை பகுதியில் வெறிநாய் கடித்து 40 ஆடுகள் வரை பலியாகியுள்ள நிலையில் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு நகர வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளை கையாடல் செய்த வழக்கில் மேலும் ஒருவர் பிடிபட்டார். ஈரோடு கூட்டுறவு நகர வங்கியின் தலைமை அலுவலக அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றபோது பொதுமக்கள் அடகு வைத்த நகைகள் கையாடல் செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளர் பிடிப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார் என்பவர் சிக்கினார். மேலும் கையாடல் செய்யப்பட்ட 8 கிலோ 450 கிராம் நகையும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தால் விடியா திமுக ஆட்சியில் வங்கியில் கூட நகையை அடகு வைக்கவே அச்சமாக உள்ளதாக மக்கள் புலம்புகின்றனர். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் சேர்ந்து தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாரிவாக்கத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். பாரிவாக்கம் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி முழுமையாக நிறைவு பெறாததால் தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் தேங்கி நிற்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு முன்பே விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகால் சிப்காட்டில் இயங்கி வரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. ஜேபி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் விற்பனைக்கு தயாரான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த பேக்கிங் பகுதியில் நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. விடியா அரசின் தீயணைப்புத்துறை துரிதமாக செயல்படாததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமடைந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெரம்பலூர் அருகே கிரஷர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கவுல்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவர் அவரது விவசாய நிலத்தில் கிரஷர் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து வந்தார். கிரஷர் அமைத்தால் விவசாயமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும் என்பதால் எதிர்ப்பு தெரிவித்து வந்த மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி இல்லாமல் கிரஷர் அமைக்க எவ்வாறு ஏற்பாடுகள் நடைபெற்றன என மக்கள் கேள்வி எழுப்பினர். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு செவிலியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செவிலியர் கண்காணிப்பாளர் பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும், உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரில் தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி திருவாரூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்து கண்டு கொள்ளாமல் உள்ள விடிய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் தாமலில் கடையில் மறைத்து வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்த திமுக பிரமுகர் பிடிபட்டார். விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் வகையில்
திமுக பிரமுகர் விஜி தனது கடையில் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்த நிலையில் அவர் பிடிபட்டார். அவரது கடையிலிருந்து 2 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது முதல் திமுகவினர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் சர்வசாதாரணமாக ஈடுபடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் உரிய அனுமதி இல்லாமல் சாலையோரங்களில் அமைக்கப்படும் கடைகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவுன்சிலர்கள் மற்றும் திமுகவை சேர்ந்த வணிகர் சங்க நிர்வாகிகள் மூலம் மாமூல் பெற்றுக்கொண்டு இதுபோன்ற சாலையோர கடைகளுக்கு அனுமதிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சியில் புகார் அளித்தும் எவ்வித பலனும் இல்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஃபுட்வேர் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைனா, நம்ம கடைக்கு வெளியே வந்து ஒரு அம்மா வந்து ஒரு பழக்கடை ஒன்று வச்சுட்ருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து கடைக்கு வரவங்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. வண்டி நிப்பாட்டுறதுக்கு வழி எதுவும் விட மாட்டேங்கிறாங்க. இதனால் ரொம்ப வந்து நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டே இருக்கும். இது நம்ம போலீஸ் கார்ப்பரேஷன் எல்லாமே போய் ஸ்டெப் எடுத்து கிளியர் பண்ணாலும் மறுபடியும் வந்து இந்த கடை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கடைக்கு முன்னாடி வந்து கடை போட்டுக்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப பிரச்சனையாகுது. இருக்கிற பக்கத்தில் கடைக்காரங்க கூட நெய்பர்ஸ் கூடலாம் நமக்கு சண்டை வருது. வண்டி அங்கே விடாதீங்க இங்கே விடாதீங்க சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது.